பரவாயில்ல. நீ இருக்கிறது பரத்தெருடா, கருப்பு பரத்தெரு. ஏன்னா சுத்தி காட்டிட்டீங்களா? பக்கத்து பிளாட்டும் பார்த்தாச்சா? அண்ணன் உள்ள இருக்காரா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். டல்லுங்களா? வேலை நடந்துகிட்டு இருக்கு சைட்ல, வேற சைட்ல. இல்ல ஓமலோட தான் இருந்தேன். இவங்க நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன். அண்ணன் 11 மணி சொன்னாங்க. நான் கேட்டேன் அவருக்கு, நீங்க வரலாங்க, அதனால நான் இன்னொரு வேலை இருக்கு. அங்க ஒரு சைட்ல ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓமலூர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இருந்தது. அதனால ஒரே மாதிரி 22 வீடு. அதனால இபி ஹவுசிங்காக பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இடம் வேற ஒருத்தவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் மட்டும் நம்மளுது. அவுட் ரேட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனை சைட்? இது 45 பிளாட் வரும். அப்படியே பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, தேவைப்பட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். பிளாட்டை வைக்கும் போது தான் டபுள் மடங்கு லாபம் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வெறும் 20% தான் பெனிஃபிட் இருக்கும். அந்த 20% பெனிஃபிட் இருக்கிறதுக்கு 11 மாதம் வேலை செய்யணும். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன்ல இது இல்லைங்க. எடுத்த கான்ட்ராக்ட் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். காட்டலாம். இதுதான் டாக்குமெண்ட் கொடுத்தது. பட் இதோட வேல்யூவேஷனுக்காக பிரதர் அதை காட்ட சொல்றாரு. அது 1800 வித்துட்டு இருக்காங்க. நம்மளை தாண்டி நம்ம 2000 தான் கோட் பண்றோம். அதுல டிஸ்கவுண்ட் 5-10% கொடுப்போம் நாங்க. ஓகே 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 சார். பஸ் ஸ்டாப். இது பீக் டைம்ல ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும். நல்ல இடம், ரோட் பேஸில் இருக்கு. காமலாவரம் ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தான். இது வந்து மார்க்கெட்டிங்க்கு எந்த சிரமமும் இல்லாமல் விற்றுரும். அவ்வளோ. ஆனால் அவங்களுக்கு டைம் தான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் 45 கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறதுல டஃப் இல்லைங்க. இது அவங்ககிட்ட கரை எடுத்தால் தானே அதை வேலையை செய்ய முடியும். அது வந்து நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கறத விஷயம். நம்ம அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இருக்கிற எல்லா மணியும் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ரிகவர் பண்றதுக்காக இந்த சிச்சுவேஷன் சரியில்லை. ஆனால் இது ஒன்று எடுத்துட்டா மற்ற பிரச்சனையும் தான் ரிகவர் ஆகிடும். இதை ஒன்றில் மட்டும்தான் கொஞ்சம் மணியாகவும் எக்கனாமிக்கலாகவும் மென்டலாகவும் பிளாக் ஆகிருக்கேன். நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கரையை எடுத்துட்டு சேல் முடிச்சிடும். சரிங்க. நீங்கள் பேமெண்ட்டை ரெடியா? பெருசு கூட்டிகிட்டு வந்தால் அதை போட்டு ஓகே பண்ணி கொடுத்துடலாம்ல. உடம்பு சரியில்லைன்னு சொன்னார் எனக்கு. உங்கள்கிட்ட சொன்னாருங்களா? உடம்பு சரியில்லை, இன்னைக்கு என்னால் வர முடியாது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பண்ண சொல்லிட்டேன் சார் நான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா அஷூரன்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு பெருசு பேசினார். அதுக்கப்புறம் உங்கள்கிட்டையும் பேசினார். என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அஷூரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், போட்டு விடுறேங்கன்னாரு. சரி வாங்கிக்கங்க. நான் வேணா அஷூரன்ஸ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு 15 பேமெண்ட் வந்துருந்தாரு. சரி நீங்கள் இருக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் ஏன் பிரேக் பண்ண போகிறோம், எடுத்துக்கங்கன்ட்டேன். சரி அதை கன்னட ரொட்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுற அமௌண்ட் எடுத்து நீங்களே போட்டுருங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான் வெள்ளிக்கிழமையே. சரிங்க. ரெடிதான், என்னன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ரிப்ளை வந்துடும் தயாரனுங்க. பெரிய வீடு சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஓகே. என்ன பண்ணுறீங்க? ஹோம் இவன் தான் ஃபைனான்சியரு.
பாக்குற அப்படி அது ஒன்று இதில் எடு கெட்ட வாரத்தை மட்டும் தான் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா 2 பேருமே பேசக்கூடாதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்குடா பேசுறதே இல்லையா நாம? வண்டியில் வர அட்வொகேட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில்